அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த அறிவிப்பு மாசா தமிழ்நாடு ஃபுல்லா அரக்கோணத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பத்தி போயிட்டு இருக்குது. இந்த அறிவிப்பு ஏன் கொடுத்திருக்கிறாரு, இதன பின்னணியில வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு அலசல் இருந்துகிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் வந்து அதிமுக என்ன கொடுக்க போகுது, திமுக என்ன செய்ய போகுது, விஜய் என்ன செய்ய போறாருங்க கூடிய ஒரு சூசகமான ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவை வந்து புட்டு உடைக்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தாவேகாவுடைய மகளிர் தின நிகழ்ச்சி மாமல்லபுரத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மகளிர் தின விழா நிகழ்ச்சியில வந்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய கான்பரன்ஸ் ஹால்ல வந்து வாடகைக்கு எடுத்து முக்கியமா கியூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. அந்த கியூஆர் கோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 20 பேர் விதமா அவங்க வந்து கூட்டத்தை சேர்த்திருந்தாங்க. மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆச்சு. மகளிர் தின விழாவில் வந்து யாரெல்லாம் வந்து மகளிருக்கு ஆதரவா இருந்து நல்லா பேசினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வாட்சி பொன்னாடை போத்தி ஒரு வாட்சி கட்டி விட்டாரு. பணப்பரிசுகளும் கொடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த சூழ்நிலையில தான் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. அந்த உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மக்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம தாவேகாவை தேர்ந்தெடுக்கணும், பிசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாரு. அப்போ வந்து என்ன சொல்ல போனாக்கா, திட்டங்களை வந்து வேற லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். இப்ப அதிமுகவுடைய ஆட்சியில நடந்த பிரச்சனை இல்லாம திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நல்ல விஷயங்களையும் கேள்விப்பட்டு வித்தியாசமா எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அதெல்லாம் மைனஸா, எதெல்லாம் வந்து பிளஸ்ஸா இருக்கும் எதெல்லாம் நெகட்டிவா இருக்கும் அதை பாசிட்டிவா கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு திட்டங்களை தீர்த்திருக்காரு. இதுக்கான IAS ரிட்டையர்மெண்ட் அதிகாரிகளை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அட்வைசரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல வந்து பெரும் தலைகள் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்குது. அள்ளி வீசக்கூடிய ஏவுகணை மாதிரி விஜய் வந்து சொன்ன விஷயத்துல வந்து திமுக வந்து 1000 ரூபாயில 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய எடப்பாடி திரு பழனிசாமி, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 2026ல நாங்க 1500 2000 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. ஒரு படி உசந்து தாவேகா தலைவர் வந்து 2500 ரூபாய் வழங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 2026 தாவேகாவுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா வந்து பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. 50 இடம் உங்களுக்கு நான் தரோம், நீங்க வந்து NDA கட்சிக்கு வந்துடணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வந்துருன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. நயினார் நாகேந்திரன் போய் பேசி இருந்திருக்காங்க. சோ எதுக்குமே அவர் வந்து இது வரைக்கும் பதில் சொல்லல. அதோட மர்மம் என்னன்னு தெரியல. சோ ஒரு 10 நாள்ல எல்லாமே மாறும். நான் சொல்றேன் 100%. திமுகவும் சரி அதிமுகவும் சரி தாவேகாவும் சரி ஒரு 10 நாளையில எல்லாமே மாற போகுது. சோ எப்படியா இருந்தாலும் சரி உறுதிமொழி தான். அதே சமயத்துல தாவேகாவுடைய தலைவர் சொல்றாரு, இன்னும் சொல்றாரு, விஜய் சொல்றாரு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்ல 6 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு வந்து இலவசமா நான் கொடுப்பேன். உஜ்வாலா திட்டத்தின் கீழே மத்திய அரசு கொடுக்கிறது ஏழை மக்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து மக்களுக்குமே வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜாதி பாதம் பார்க்காம அரசியல் பாதம் பார்க்காம எல்லாருக்குமே வந்து 6 சிலிண்டர் இலவசமா நான் கொடுப்பேன். ஊழலற்ற ஆட்சியை நான் கொண்டுட்டு வருவேன், காமராஜருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய தலைவர் சொல்றாங்க. நீங்க எந்த பக்கம் தான் பேசுறீங்கன்னாக்கா உங்கள் பக்கம் தான் நான் பேசுறேன். மக்களின் பக்கம் தான் டிடி சேனல் எப்பவுமே இருக்குங்கிறத ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்ற அடிப்படையில தான் வந்து பெரும் தலைகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் மகளிர் தின விழா நிகழ்ச்சியில தாவேகா தலைவர் சொன்னதை டிடி சேனல் சொந்தங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா 2500 ரூபாய் அவர் கொடுக்க போறதா சொல்லியிருக்கேன். இதை மாத்தி திமுக அரசு என்ன சாதனைகள் பண்ண போகுது, நகைக்கடன் திட்டத்துல மாறுதலை கொண்டு வரணும், தள்ளுபடியை கொண்டுட்டு வரணும், பயிர்கடன் தள்ளுபடி கொண்டு வரணும், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கொண்டுட்டு வரணும், கல்வி கடனை தள்ளுபடி கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் தூள் ஆக்கிட்டு அதிகபட்ச இடம் ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200 இடங்களுக்கு மேல திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் வந்து இன்னைக்கு செய்தியில சொல்லியிருக்கிறாரு. 7ஆம் தேதி 8ஆம் தேதி சொல்லியிருக்கிறாரு. 8/3/2026 சொல்லியிருக்கிற அடிப்படையில 2 நாளுமே இந்த பேட்டி கொடுத்துருக்காரு. 7ஆம் தேதி கொடுத்துருக்காரு, 8ஆம் தேதி கொடுத்துருக்க அடிப்படையில என் டிடி சேனல் சொந்தங்களே நம்ம பக்கம் தான் காத்தடிக்க போது, நம்ம கையில இருக்கிற ஓட்டுன்னு தீர்மானிக்க போது அந்த 3 கட்சியும் யாரை தீர்மானிக்கலாம்னு சொல்லிட்டு விரைவா நான் ஒரு அறிவிக்கை கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புதிய அத்தியாயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.